வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாடியூல் 2 அதாவது மாடியூல் 1 வந்து போன வீடியோவில் பார்த்தோம். ஹவு டு ஷெட்யூல் மீட்டிங் வித் லொக்கேஷன் இண்டிபெண்டன்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஸோ தட் டைம் இஸ் நாட் வேஸ்டட். இப்போ வந்து மாடியூல் 2 நம்ம பார்ப்போம். மாடியூல் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, வாட் டு டூ டூரிங் மீட்டிங்ஸ் வித் ப்ளூரிகல்ச்சரல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஸோ தட் எவ்ரி ஒன் வின்ஸ் ஆர் ஃபீல்ஸ் ஆர் ஹர்ட் ஆர் பெனிஃபிட்ஸ். இதுதான் உங்களுக்கு பர்டிகுலர் மாடியூல் 2ஓட டாப்பிக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ளூரிகல்ச்சரல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னால் என்ன பார்ப்போம். ப்ளூரிகல்ச்சரல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னால் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ப்ளூரிகல்ச்சரல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மீன்ஸ் பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் who have interest or involvement in the particular matter or project or organization. அதாவது ப்ளூரிகல்ச்சரல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் ஆர் ஃப்ரம் வேரியஸ் கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ஸு. அதாவது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், people are from not from same cultural background in respect to project or work or organization. எங்கே போனாலுமே ஒரே கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் பீப்புள்ஸ் வந்து ஒரு குரூப்பாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு குரூப் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டில் டிஃப்ரெண்ட் மல்டி கல்ச்சரல் பீப்புள் தான் இருப்பாங்க. சரிங்களா, அதுதான் சொல்லுவாங்க. ப்ளூரிகல்ச்சரல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னால் பீப்புள் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்வால்மெண்ட் இன் அ பர்டிகுலர் மேட்டர் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் ஆர்கனைசேஷன். இப்போ வந்து எவ்ரி ஒன் நீட்ஸ் டு ஃபீல் தட் தே ஹவ் ஒன் ஆர் பெனிஃபிட்டட் த மீட்டிங். அதாவது என்ன சொல்ல வராங்க, மீட்டிங் டூரிங் த மீட்டிங் வித் ப்ளூரிகல்ச்சரல் ஸ்டாக் ஹோல்டர் ஸோ தட் எவ்ரி ஒன் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் தான், அந்த பர்டிகுலர் டாபிக் இருக்குல்ல மாடியூல் 2 டாப்பிக்கு, அதுதான் இப்போ இந்த 2 லைனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு போகும்போது அந்த ப்ளூரிகல்ச்சரல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அவங்க வந்து ஓகே தே ஹவ் ஒன் ஆர் பெனிஃபிட்டட் ஃப்ரம் த மீட்டிங்க்கு நம்ம அவங்க ஃபீல் பண்ணணும். அதுதான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட மீனிங். சரிங்களா, இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு ஹைரார்கி அண்ட் டெசிஷன் மேக்கிங் இஸ் அப் இன் அ ப்ளூரிகல்ச்சரல் டீம் மீட்டிங். அதாவது டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் to hierarchy and decision making in a pluricultural team meeting na a team from different culture, some may think that there is a clear boss in charge, some may think that decision should be made as a group. அதாவது என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கும். சில பீப்புள்ஸ் வந்து ஓகே பாஸ்ட்டு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க வந்து இன்சார்ஜ் எடுத்துப்பாங்க இந்த பர்டிகுலர் டிசிஷன் மேக்கிங்க்கு. சம் மே திங்க் தட் இது வந்து இந்த டிசிஷன் வந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைனலாக நம்ம அவுட்கம் கொடுக்கணும் அந்தமாதிரி நினைப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு ஹைரார்கி ஆர் டிசிஷன் மேக்கிங் என்ன ப்ளூரிகல்ச்சரல் டீம் மீட்டிங்கில் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும் டிசிஷன் மேக்கிங்க்கும் ஹைரார்கிக்கும். அதுதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து இந்த பர்டிகுலர் மாடியூல் 2ல் பார்த்தீங்கன்னா, cultural relevant approaches for presentation. கல்ச்சுரல் ரெலவெண்ட் அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரெசன்டேஷன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் கல்ச்சுரல் ரிலேட்டடான உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து அவங்க வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. அதாவது டெய்லரிங் யுவர் ப்ரெசன்டேஷன் டு மேக் சென்ஸ் அண்ட் ரெசோனேட் வித் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆடியன்ஸு. அதாவது உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து அந்த பர்டிகுலர் கல்ச்சுரல் பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்ல வராங்க. டு மேக் சென்ஸ் அண்ட் ரெசோனன்ட் வித் பேக்ரவுண்ட் டு மேக் சென்ஸ் அண்ட் ரெசோனன்ட் வித் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆடியன்ஸு, அதுதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் ஓரியன்டேஷன்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் ஃபோக்கஸ். என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, பீயிங் அவேர் ஆஃப் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் அண்ட் அட்ஜஸ்டிங் யுவர் அப்ரோச் அக்கார்டிங் டு கனெக்ட் பெட்டர் வித் யுவர் ஆடியன்ஸ் ஆர் கஸ்டமர். என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸையும் அது புரிஞ்சுக்கணும், அதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு பீப்புள்ஸ்க்கும் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்டிங் யுவர் அப்ரோச் அக்கார்டிங் டு கனெக்ட் பெட்டர் வித் யுவர் ஆடியன்ஸ் ஆர் கஸ்டமர். அவங்க இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறோன்னா, ஆடியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்னா அந்த ஆடியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் காமனாக அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கேற்றமே நம்மளோட கல்ச்சுரல் பாயிண்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் ஓரியன்டேஷன் நம்மளோட பர்டிகுலர் இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வே பண்ணணும், அதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பில்டிங் ட்ரஸ்ட் இன் அ ப்ளூரிகல்ச்சரல் டீம் த்ரூ ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் பெனிஃபிட்டிங் ஆல். அதாவது ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் இருக்கும், அப்புறம் சப்போர்ட் இருக்கும். அதாவது மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் அண்ட் சப்போர்ட் இருக்கும், வேர் போத் சைட் பெனிஃபிட் அண்ட் ஹெல்ப் ஈச் அதர். அதாவது என்னென்னா, ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப்னால் இப்போ நானும் நீங்களும் இருக்கீங்கன்னா நம்ம வந்து மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் சப்போர்ட்டும் இருக்கும். அதாவது
நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு பெனிஃபிட், அதுமாதிரி போத் த சைட்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கும், மியூச்சுவல் இன்ட்ராக்ஷனும் இருக்கும். அதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப், இந்த பர்டிகுலர் வேர்டோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் பார்ப்போம். பில்டிங் ட்ரஸ்ட் இன் அ ப்ளூரிகல்ச்சரல் டீம். பில்டிங் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணோம் in a pluricultural teamனா டீம் வித் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸு த்ரூ ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப்னா ஹெல்பிங் மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன். சரிங்களா? பெனிஃபிட்டிங் ஆல்னா எல்லாரையும் அது பர்டிகுலர் இது வந்து பர்டிகுலர் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து பெனிஃபிட் பண்ணும். அதான் கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் அப்ரோச் வேர் எவ்ரி ஒன் பெனிஃபிட் அண்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் டுகெதர், அதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து leveraging the pluricultural team specific cultural traits and practices to strengthen the teamwork and relationship. அதாவது leveraging the pluricultural team specific culturesனா உங்களுக்கு வந்து using the strength and special qualities of each team member to make the whole team stronger and more efficient. இதுதான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சென்டென்ஸோட மீனிங். leveraging the pluricultural team specific cultural traits and practices. Team specific cultural traits and practices என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து டீம் ஒர்க்கு வந்து ஸ்ட்ரென்தன் யூஸ் ஆகும். ஸ்ட்ரென்தன் ரிலேஷன்ஷிப்பு யூஸிங் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் ஆஃப் ஈச் டீம் மெம்பர். ஒரு டீம் மெம்பருக்கும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த இதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாலே போதும். மேக் த ஹோல் டீம் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு ஹையரார்கி அண்ட் டிஃப்ரெண்ட் டிசிஷன் மேக்கிங். நம்ம வந்து டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஹையரார்கி வந்து ஈச் பீப்புள் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட் சொல்லியிருந்தோம். சம் பீப்புள் வில் ஃபீல் பாஸ் வில் டேக் கேர், சம் பீப்புள் வில் ஃபீல் லைக் டிசிஷன் மேக்கிங் ஷுட் ஹேப்பன் இன் அ கொலாபரேஷன் வே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் என்னெல்லாம் இருக்குது ஹையரார்கி ஆஃப் டிசிஷன் மேக்கிங்கில் அப்படின்னு பார்ப்போம். சம் மேக் டிசிஷன் குவிக்லி, அதாவது இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர்ஸ் பீப்புள்ஸ் வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா பீப்புள்ஸ் வந்து மேக்கிங் த டிசிஷன் குவிக்லி. இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சரல்ஸ்னால் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இண்டிவிஜுவல் கோல்ஸை பற்றி யோசிப்பாங்க. அதாவது பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து என்ன ஃபீலோ அவங்க அது பர்டிகுலர் அந்தமாதிரி யோசித்து அவங்க வந்து டிசிஷன் வந்து சீக்கிரமாக மேக் பண்ணுவாங்க. வந்து குரூப்பாக யோசித்து பண்ணுற மாதிரி ஆள் கிடையாது. அதான் இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர்ஸ், அதான் சரிங்களா மீனிங்கு. யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து மேக் த டிசிஷன் குவிக்லி. அப்புறம் சம் பீப்புள் மே ப்ரிஃபர் ஈச் மெம்பர் ஒப்பீனியன், அதாவது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா இந்த பர்டிகுலர் டிசிஷன் வந்து எல்லாரோட ஒப்பீனியனும் இருக்கணும், எல்லாரோட ஒப்பீனியனும் தெரிஞ்சுட்டு இந்த டிசிஷன் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதுவும் இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர் தான். ஸ்வீடன் நெதர்லாண்ட் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரிஃபர் த ஈச் மெம்பர் ஒப்பீனியன். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கண்ட்ரி நேம்ஸ்லாம் இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக வரும். சரிங்களா? டிசிஷன் மேக்கிங் குவிக்லினா யூஎஸ்ஏ அண்ட் ஆஸ்திரேலியா. அப்புறம் உங்களுக்கு ப்ரிஃபர் ஈச் மெம்பர் ஒப்பீனியன்னா உங்களுக்கு நெதர்லாண்ட், ஸ்வீடன், அதுமாரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சம் பீப்புள் மே ப்ரிஃபர் டு கன்சல்ட் வித் டீம்கிட்ட ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து டிசிஷனை டிக்ளேர் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல்ஸ் லைக் கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர்ஸ்னால் உங்களுக்கு வந்து வேர் பீப்புள் ப்ரையாரிட்டைஸ் த வெல்பீயிங் ஆஃப் எ குரூப் ஓவர் இண்டிவிஜுவல் கோல்ஸ். அதாவது பர்டிகுலர் பீப்புள் வந்து அதாவது மலேசியா, ஜப்பான் பீப்புள்ஸ் வந்து குரூப்போட வெல்பீயிங் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இண்டிவிஜுவல் கோல்ஸு. அதுதான் வந்து பர்டிகுலர் ஒரு டிசிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டீம்கிட்ட ஃபஸ்ட்டு இது ஓகே கேட்டுட்டு தான் அவங்க வந்து டெசிஷனை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதான் மலேசியா அண்ட் ஜப்பான் வந்து டீம்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. நெதர்லாண்ட், ஸ்வீடன் வந்து உங்களுக்கு ஈச் மெம்பர் ஒப்பீனியன் கேட்பாங்க. குவிக்லி டிசிஷன் மேக்கிங் வந்து ஆஸ்திரேலியா அண்டு யூஎஸ்ஏ. நல்லா நினச்சிக்கோங்க. அப்புறம் கல்ச்சர் வைஸ் அப்ரோச் ஃபார் ப்ரெசன்டேஷன்னா ஒரு கல்ச்சர் வைஸ் எப்படி ப்ரெசன்டேஷன் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரக்சர், ப்ரீஃபு, ஃபோக்கஸ்டு, கம்மிங் டு த பாயிண்ட் அஸ் சூன் அஸ் பாசிபிள். அதாவது ஒரு லீனியராக ப்ரீஃபாக ஒரு ப்ரெசன்டேஷனை முடிக்கிறது, அந்த பாயிண்ட்டுக்கு சீக்கிரமாக வந்து இதுதான் பாயிண்ட்டு, இதுதான் நம்மளோட ப்ரெசன்டேஷன்ட்டு சொல்லி முடிக்கிறது வந்து யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியன்ஸு.
அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பேசஸ் இன் ஃபிலாசபி, இன்டெலெக்சுவல் ஆர்குமெண்ட், லென்த்தி ரீசனபிள் ஓரியன்டட் லென்த்தி ரிசர்ச் ஓரியன்டட் அப்ரோச், இது எல்லாமே ஃப்ரான்ஸு. அதாவது ஃபிலாசபி இன்டெலெக்சுவல் ஆர்குமெண்ட்னா டிஸ்கஷன் ஆர் டிபேட் தட் இன்வால்வ்ஸ் டீப் திங்கிங், அப்ட்ராக்ட் ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், பிரின்சிபிள்ஸ் ரேதர் தென் ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ். சரிங்களா? அதாவது டிஸ்கஷன் ஆர் டிபேட் தட் இன்வால்வ்ஸ் டீப் திங்கிங், அதாவது அவங்க சொல்கிறது வந்து நம்ம டீப்பாக திங்க் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து யாரெல்லாம் லிசன் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ரான்ஸ் ப்ரெசன்டேஷனை டீப் திங்கிங், அப்ட்ராக்ட் ஐடியாஸ் கொடுப்பாங்க, கான்செப்ட், பிரின்சிபிள் ரேதர் தென் ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸு. அதுதான் உங்களுக்கு ஃப்ரான்ஸு. சரிங்களா? அவங்க வந்து இன்டெலெக்சுவல் அண்டு ஃபிலாசபிக்கல் ரிசர்ச் ஓரியன்டட் ப்ரெசன்டேஷன் வந்து ஃப்ரான்ஸு. குவிக் ப்ரீஃப் ப்ரெசன்டேஷன் வந்து யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஃபசிஸ் ஆன் ஆர்கனைசேஷன், ரெப்யூட்டேஷன், கிளியர் விஷுவல் கம்யூனிகேஷன், கிராஃப், சார்ட்ஸு, மினிமல் டெக்ஸ்ட்டு அதாவது வேர்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்கணும். உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ், இமேஜஸ்ஸு, வீடியோஸு அந்தமாரி, அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ்னால் வீடியோஸ் அந்தமாரி உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ஜப்பான். இதுதான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதுதான் உங்களுக்கு இது வரைக்கும் தான் உங்களுக்கு மாடியூல் 2 டாபிக்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் மாடியூல் 3 பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண வச்சா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நன்றி.